வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 16/4/24 கெஸ்ஸிங் என்ன வைப்போம். ஸோ நம்ம சேனலை பற்றி தெரியும். ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 411 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி ஒரு அருமையான கெஸ்ஸிங் எடுப்புன்னு நம்பிக்கையோடு இருக்குது. அதுக்கு முன்னாடி 15 ரிவ்யூ பார்ப்போம். 15 ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்க ஹால் போர்டு சைபர் 4-2ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சைபர் மட்டும் பாஸ் இருக்குது, அந்த ஆல் போர்டு தான் பாஸ் ஆகுது. ஸோ 4 கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னால் அது 4 பவர் ஆனிச்சு. ஸோ ஆல் போர்டு 04-40ன்னு சொன்னேன், அது 90ன்னு உட்காருது. சரி, நிறைய ஒரு சிறப்பான கெஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் சைபர் 85 அந்த நண்பர் கொடுத்துருந்தாரு. அருமையான நபர், மதுரை வீரன் கருப்பணசாமி ஃபோட்டோ இருக்கும் டிபியில். இந்த மாதிரி சிறந்த கெஸ்டர் சில பேர் தராங்க, அதையும் பாருங்கள். இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 டிஜிட் பாஸ் ஆகும் அப்படின்னு அதிகபட்ச ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கும். ஸோ மந்த்து அண்டு வீக்கு அண்டு டெய்லி சேட்டு. ஸோ டெய்லி சேட்டில் ஃபஸ்ட்டில் போகிறேன். டெய்லி சேட்டில் நல்ல ஒரு ஆப்ஷன் காட்டுற மாதிரி தெரியுது. நல்லா பாருங்கள், ஏற்கனவே ஆடி இருக்கான். ஸோ ஏபிசி இன்றைக்கி எடுக்கிற ஃபார்மெட்டில் கண்டிப்பாக 2 போர்டு பாஸ் ஆகும்னு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ இந்த 5ஓட பவர் 0, 6ஓட பவர் 1, 5ஓட பவர் 0 இப்படி ஆடி இருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட் 3 நேரம் ஆடினால அடுத்து ஆட மாட்டான்னு அதே மாதிரி அந்த வச்சு ஆடலை. இந்த வச்சு நம்ம யோசிக்கிறது என்னென்னா, அதே தான் இந்த 9 ஏ போர்டில் பவர் ஆனால், ஸோ இந்த 2 ஏ போர்டில் பவர் ஆனால் 7. ஓகேங்களா? அப்போ 7ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா ஏ போர்டில் 7 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் இந்த 9 இங்கே எப்படி பவர் ஆனிச்சோ, இந்த ஏ போர்டு சி போர்டில் ஸ்ட்ரைட்டாக வந்த மாதிரி இந்த ஏ போர்டு சி போர்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தால் 4. ஸோ 4ங்கிற ஆப்ஷன் இப்படி ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இங்கே ஏசி 74 அப்படிங்கிற ஒரு செட்டு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கவனித்து உஷாராடுங்க. அது இல்லாமல் 3வது 0 அல்லது 5, அப்போ கணக்கு போட்டுங்க. 704 754 அப்படிங்கிற ஃபார்மெட்டு வீக்லி சார்ட்டில் இருக்குது. நல்லா கவனிச்சிங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே முடிக்கிறேன். ஸோ இந்தமாரி ஒரு கெஸ்ஸிங்ஸில் இருந்தால் சில பேர் ட்ராக் எடுத்தால் எனக்கு இது ஓகேனா இதிலேருந்து பாருங்கள். சரி, ஓகே. அடுத்து என்ன சொல்கிறேன்னா, ஓகே அடுத்து என்ன சொல்கிறேன்னா மந்த்து சேட்டில் பார்த்தீங்கன்னா மார்ச் அண்ட் ஏப்ரல் கம்பேர் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், 795 அடிச்சிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே 408 அடிச்சிருக்கான். இந்த ட்ராக் கொஞ்சம் கவனிச்சினா புரியும். ஸோ 834 இந்த ஏவும் சியும் இங்கே பவர்லேருந்து அப்படியே வந்திருக்கும். 8க்கு 3 4க்கு 9 பவர். இது பவர் ஆடுவான்னு சொன்னேன். ஏசி 85 போடுங்கன்னு, ஆனால் ஸ்ட்ரைட்டாக வச்சு விட்டான், ஏமாற்றிட்டான் நம்மளை. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 702. ஸோ இந்த 7வும் அப்படி பவராக 27 வைங்கன்னா, ஆனால் வரவே இல்லை. ஆனால் இதுக்கு என்ன அடிக்கிறான்னா, இந்த 408 908க்கு இந்த ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி சைபர் 8 உட்காரிச்சிட்டான். அப்போ அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் ஆடுன்னு விருப்பப்பட்டால் எப்படி ஆடுவான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ராக் வரும். இந்த 3 ஸ்ட்ரெயிட்டாக உட்காச்சு அந்தாண்டுக்கிற 2ஐயும் பவர் ஆக்கலாம். இது 2ஐயும் பவர் ஆக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 344. ஏன்னா சைபர் அடித்து எப்பயுமே அடுத்து டபுள்ஸ் ஆடணும். ஸோ அந்த டபுள்ஸ் இன்னும் ஆடவே இல்லை. ஸோ டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 344 அல்லது இல்லை நான் இதையே ஆடுறேன்னா, உங்களுக்கு இந்த வச்ச மாற்றி ஆரம்பம் இருந்தால் இந்த ஏ வச்சுக்கிட்டு பவர் ஆக்கி இந்த 2ஐயும் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்த மாதிரி இதை மட்டும் பவர் ஆக்கி 394 இப்படியே வருமா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஐடியா மட்டும் பாருங்கள். ஸோ இது இல்லாமல் என்னென்னு சொல்கிறேன்னா, இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சென்டர் போர்டு 2 3க்கு இங்கே ஏ போர்டு 2 3 பாஸ். அடுத்து 0 1. ஸோ இந்த பி போர்டில் 0 1. அப்போ 1ங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது போர்டில். ஓகேங்களா? ஸோ போர்டில் 1 அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கவனிச்சிங்க. ஓகேங்களா? இது இந்த கான்செப்ட்லேருந்து அடுத்தது மந்த் சாட்டுக்கு அப்புறம் டெய்லி கெஸ்ஸிங் சாட்டு. டெய்லி கெஸ்ஸிங் சாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போர்டு நிறையா போனாலும் சுருக்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிபிளாக இருக்குன்னு. ஸோ இன்றைக்கான போர்ட்ஸ் அது இல்லாமல் டெய்லி கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 509 509 எல்லாருமே யோசிக்கிறது 9 அதனால் பவர் 4. ஸோ அப்போ 4 பவர் அப்படின்னா, ஸோ அப்போனா நல்லா கவனிங்க. பி போர்டில் இத்தனை நம்பர் வருது, இதை குறைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை என்ன விடலான்னா 4 1. ஓகேங்களா? ஸோ 05ங்கிறது சப்போர்ட்டு, 4 1 05ங்கிறது சப்போர்ட்டு. ஓகேண்ணா? ஏன்னா 509க்கு 509 ஆடணும் எல்லோரும் யோசிக்கலாம். 509 ஆடுறவங்க ஆடுங்க, இல்லை பவரில் ஆடுனா ஆடிங்க. ஏன்னா 4 4 2 தடவை ஆடிட்டான், 3ஆம் நாள் ஆடும்போது அது பவரில் ஆடி நம்மளை ஏமாற்றினான் இன்றைக்கி. ஸோ நேற்று அதாவது நான் 4ன்னு வச்சேன், அவன் பவரில் ஆடினான். அது மாதிரி தான் சொல்கிறது. ஸோ ரொம்ப கவனிச்சு ஆடுங்க, உஷாராடுங்க. ஓகேங்களா? ஓகே விவர்ஸ், இதெல்லாம் வேறு என்ன இருக்குன்னா, நல்லா கவனித்து பாருங்கள். இந்த 751 அடித்தான். இந்த XYZ போர்டு XYZ ஏபிசி இந்த சென்டர் போர்டு 3
751 கீழே பாருங்கன்னா பவர் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு நாள் எதுவும் மேட்ச் ஆகலை. அடுத்து 0க்கு 0 மேட்ச் ஆகுது. அடுத்து 2 ஆடுறான். 2க்கு 2 அல்லது 7 அப்படின்னா 7 திரும்ப சுற்று பார்த்தீங்களா. அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக 7ங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எந்தெந்த நம்பர்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக போர்டுக்குள்ளே வருதுன்னு நான் சொல்கிறேன். அந்த போர்டுலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது என்னென்னா டெய்லி சேட். அதாவது டெய்லி சேட்டில் இந்த 0 மட்டும் பாருங்கள். 00 மூணாவது 0 வருமா அல்லது 1 ஓப்பன் ஆகுமா? ஓகேங்களா. 0 வருமா அல்லது 1 ஓப்பன் ஆகும். இந்த 0வை எடுத்தானா ஸ்ட்ரைட்டாக இங்கே வச்சா வைப்பான். நான் பிசியில் ஏதோ ஒரு பக்கம் தட்டி விட்டுருவான். சி போர்ட்லேயும் வரலாம் அல்லது பி போர்ட்லேயும் வரலாம். ஆனால் 3வது 0ங்கிறது அலைன்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு 0 இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே வேர்ஸ், இது எனக்கு தெரிஞ்ச ட்ராக்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னொன்று பாருங்கள், இந்த கெஸ்ஸிங்கில் இந்த 4 அடித்து அடுத்து பவரு, ஒரு நாள் மேட்ச் ஆகலை, இந்த 3க்கு பவரு. அப்போ இன்றைக்கி 9, இந்த 9க்கு என்ன ஆடுவான்? ஸோ இந்த 9க்கு 0 ஆன மாதிரி இந்த 9க்கு இங்கே 0 ஆடுவானா? அதெல்லாம் சொன்னேன். 0ங்கிற ஆப்ஷன் கிடைக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் இருக்குது. இந்த ஆப்ஷன் நான் எனக்கு தெரிஞ்சிருக்க எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஏ போர்டு 7 அல்லது இந்த 0 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அல்லது 1 ஓப்பன் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ நம்பர் கான்செப்டில் கொடுக்குறேன். சரி ஓகே, ஆல் போர்டில் என்ன தரலாம்? ஆல் போர்டு சிங்கிள் என்ன தரலான்னா 7 1 0 4 4 நம்பருமே கன்ஃபார்மாக இருக்குது. அல்லது நீங்கள் இதில் ஏதாவது ஆடினா உங்களுக்கு விருப்பப்பட்டு இருந்தால் 417 அல்லது சைபர் 17 இந்த 2ல் பாக்ஸில் எது வருமா பாருங்கள். ஸோ பாக்ஸ் ஆடுறது நான் இவ்வளோ நாள் சொன்னவே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் தான் இதில் பாக்ஸ் ஆடுமா பாருங்கள். ஆனால் இந்த 4 நம்பர்லேருந்து கம்பல்சரி 2 டிஜிட் பாஸ் ஆகும். ஆனால் ரொம்ப உஷாராக இருந்தால் ஆடுங்க. ஓகேங்களா. ஸோ ஆல் போர்டில் 2 டிஜிட் என்ன ஆடலான்னா 71 17 70 07 47 74. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கொடுக்குறேன். ஸோ 3 டிஜிட் என்ன தரலான்னா 3 டிஜிட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கேன். சைபர் 71, அது இல்லாமல் 277 இந்த கான்செப்ட் கூட எடுத்திங்கன்னா அடுத்து 477 இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் எனக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் தெரியுது. இதெல்லாம் வேறு என்ன இருக்குன்னா ஏ போர்டில் பி போர்டு இன்றைக்கி 1ன்னு இருந்தால் ஏ போர்டு 0 அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பி போர்டு 4, பி போர்டில் 4, சி போர்டில் 2 இல்லைனா 7, இங்கே ஒரு 4னா கூட திரும்ப ஒரு 4 இந்த வீக் செட் போகிற பார்த்தோன்னா 4 4 744. ஸோ அப்படி டபுள்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வர மாதிரி கூட தெரியுது. ரொம்ப உஷாராடுங்க. இந்த கான்செப்ட் வந்து அதிகபட்சம் வரும். ஸோ ரொம்ப கெஸ்ஸிங் பண்ணது எனக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கெஸ்ஸிங்கை நீங்கள் சுருக்க இருந்தால் சுருக்கிங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம்.